ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷோபிரதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம நார்மலாக ஒரு சாரீ வாங்குகிறோம். அந்த சாரியில் இருக்கிற ரன்னிங் ப்ளவுஸ் அந்த லென்த் நமக்கு ஷார்ட்டாக இருக்கும், இல்லை அந்த ப்ளவுஸ் ரொம்ப க்ராஸாக இருக்கும். அந்த டைமில் நம்ம அதில் ஒரு ப்ளவுஸுமே நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. இப்போ நம்ம அந்த சாரீக்கு மேட்சிங்காக நம்ம வேறு ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் வாங்கிட்டு அந்த சாரியில் இருக்கிற ரன்னிங் ப்ளவுஸ் வச்சு நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணலாம். இந்த ரன்னிங் ப்ளவுஸை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்டமருக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு 3 பேட்ச் ஒர்க் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. அந்த 3 டிசைனுமே கஸ்டமர் தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் அந்த 3 பேட்ச் ஒர்க் டிசைன்ஸை பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாரியோட ரேட் 900. அது கஸ்டமரே தான் 2x2 வாங்கி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோன்னா, நீங்கள் சில்க் காட்டனில் ப்ளவுஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க குரூப் சாரி எடுக்கிறதுனால மற்றவங்களுக்கும் பிடிக்கும்னால அவங்க 2x2 எல்லாமே வாங்கிட்டாங்க. இது செகண்ட் சாரி 1000 rupees. இது செகண்ட் கஸ்டமரோட ப்ளவுஸு. இதில் நாங்கள் சாரியில் இருக்கிற பார்டரை வச்சே நாங்கள் பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்கோம். நாங்கள் கஸ்டமர் அவங்க பின்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி டிட்டோவாக எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் அதே மாதிரி பண்ணியிருக்கோமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேட்ச் ஒர்க்கில் பேக் நெக்கில் பைப்பிங் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் காப்பர் கலரில் நாங்கள் லேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் ஹேண்டுக்கும் எனக்கு நீங்கள் அந்த காப்பர் லேஸ் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கும் நாங்கள் பைப்பிங் கொடுத்துருக்கோம். ஃபைனல் அவுட்லுக் சாரியோட நாங்கள் வச்சு காமிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ கான்ட்ராஸ்ட் அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். கஸ்டமர் இது வேர் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் சாரி ரொம்ப நல்லா கான்ட்ராஸ்ட் கலரில் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சாரி டபுள் கலரில் இருந்தது. அது சூப்பராக அழகாக இருந்தது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறீங்க. இதுதான் சாரீ. சில்வரும் கிரேவும் மிக்ஸ் ஆன மாதிரி இந்த ஒரு சாரீ இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் பல்லு. பல்லுவில் ஹேங்கிங்ஸ் மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க. இதுதான் ப்ளவுஸ் லைனாக இருந்ததுனால கஸ்டமர் எனக்கு இந்த ப்ளவுஸ்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால கஸ்டமரே சாட்டன் பீஸை அந்த மெட்டீரியல் எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. இதுலேயே நீங்கள் எனக்கு பேட்ச் ஒர்க் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமர் இந்த ப்ளவுஸில் எனக்கு ஆரி ஒர்க் போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் எனக்கு ஆரி ஒர்க் போட வேணாம், எனக்கு பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுதான் நம்ம ப்ளவுஸுக்கு ரெடி பண்ண போகிற மெட்டீரியல். இந்த கஸ்டமர் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி இதில் ஸ்டிச் பண்ணி போட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப லுக்காக அழகாக தெரியும். இப்போ நாங்கள் ப்ளவுஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் அதை காமிக்கிறோம் பாருங்கள் அவுட்லுக். கஸ்டமர் பேக் நெக்குக்கு நீங்கள் அந்த லைன் இருக்கலாம், அந்த ரன்னிங் ப்ளவுஸு அதை வச்சு எனக்கு பைப்பிங் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டேசஸில் அந்த பைப்பிங் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் எனக்கு ஹேண்டுக்கு நீங்கள் அந்த லைன் கொடுங்க. அதுக்கப்புறம் எனக்கு கீழே ஹைலைட் பண்ணுற மாதிரி அந்த சாட்டன் பீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஹேண்டுக்கு நம்ம கீழே பைப்பிங் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பஃப் அவங்க ஒரு 2-3 இது மட்டும் லைட்டாக தூக்குற மாதிரி எனக்கு பஃப் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கஸ்டமர் தான் இந்த எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்குமே நாங்கள் அந்த பைப்பிங் கொடுத்துருக்கோம். ஒரு சில சாரியில் நம்மளுக்கு மேக்ஸிமம் லைன் தான் அவங்க அந்த மாதிரி டிசைன் தான் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் அந்த மாதிரி ப்ளவுஸ் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுங்க. அதுவே உங்களுக்கு ஆரி ஒர்க் போட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். கஸ்டமர் வேர் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துன்னு சொன்னாங்க. அதோட பிக்கை நாங்கள் ஆட் பண்ணுறோம். இது இன்னொரு கஸ்டமர் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இது இக்கட்டு ஒர்க்கு. இது இந்த சாரீ நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது சரணா ஸ்டோர்ஸில் ஒரு 730க்கு எடுத்திருக்காங்க. முதல்ல இந்த சாரீ அவங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தாங்க. அவங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சதுனால சரணா ஸ்டோர்ஸில் போய் இதை கேட்டிருக்காங்க. அது அவைலபிளாக இருந்ததுனால இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் இப்போ அந்த ப்ளவுஸில் இருக்கிற பீஸெல்லாம் நாங்கள் கட் பண்ணி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த சாரியில் இருக்கிற ஒரு பார்டரை ஹேண்டுக்கு வைக்க சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பார்டரை நெக் டிசைனுக்கு அந்த பேட்ச் ஒர்க் வைக்க சொல்லியிருந்தாங்க. பாடி கலர் ஒரு இங்க் ப்ளூ, அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்டரில் ப்ரௌன் கலர். அதுக்கப்புறம் பார்டரு மேலே உள்ள பார்டர் ஷார்ட்டாக இருந்தது, கீழே உள்ள பார்டர் கொஞ்சம் லாங்காக இருந்தது. இதுதான் பல்லு.
பல்லுவில் வந்து எல்லோ கலர், பர்பிள் கலர், ப்ளூ கலர் அந்த மாதிரி டிசைன் வந்து நிறையா கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம வந்து பேக் நெக் டிசைனில் வந்து பார்டர் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. கஸ்டமர் வந்து ரவுண்டு நெக் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ நார்மலாக ரவுண்ட் நெக்குக்கு வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து போடுவோம். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்டர் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த பார்டர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக போய் சீட் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு 3 இடத்துல வந்து ஒரு டாட் வந்து பிடிச்சிருக்கோம். அது வந்து இன்விசிபிள் ஸ்டிச் வந்து நாங்கள் எப்படி போடுறோம் தான் இப்போ நாங்கள் வந்து காமிக்க போகிறோம். வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த அந்த 2 இடத்துலையுமே வந்து ஒரு 1 இன்ச்சு கேப்பில் வந்து நீங்கள் ஒரு டாட் அந்த லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச் வந்து அந்த பார்டரை வந்து மடக்கிட்டு உள்ளே வந்து நீங்கள் வந்து தையல் போடணும் வி ஷேப்பில். இப்போ நம்ம அந்த 3 இடத்துல நம்ம வந்து அந்த லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த 3 இடத்துலையும் அதே மாதிரி நம்ம வந்து பண்ணணும். இப்போ அதை கேர்ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேல் தையல் வந்து உங்களுக்கு அவ்வளோவா வந்து தெரியாது. அந்த தையல் வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே போயிடும். இப்போ வந்து பா நெக்கு, பா வி அந்த மாதிரி நெக்குக்கெல்லாம் நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம அந்த பார்டர் வந்து கொடுக்கும் போது நம்மளுக்கு நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து போட்டு போயிடலாம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து அந்த சர்க்கிள் அந்த நெக்குக்கெல்லாம் லைன் பார்டர் வந்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரெயிட் பார்டர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இப்போ அந்த பேக் நெக்கில் வந்து இருக்கும். ரொம்ப அழகாகவும் நம்மளுக்கு வந்து அது தெரியும். இப்போ நாங்கள் பண்ணது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இன்னொரு வாட்டி நாங்கள் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எடுத்து போடுறோம். இப்போ நம்ம வந்து அந்த 3 டாட்டுமே நம்ம வந்து இப்போ பிடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து அதை எப்படி வந்து நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள். அது எவ்வளோ அழகாக அந்த பேக் நெக்கில் வந்து போய் உட்காந்துருக்குன்னு. இப்போ அந்த 3 டாட் பிடிச்சிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அதுக்கு அந்த பார்டருக்கு கீழே நம்ம வந்து இன்னொரு லைன் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸ்டிச் வந்து நம்ம வந்து பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு அந்த இடத்துல போய் உட்காந்துருக்குன்னு. நீங்கள் வந்து இது வந்து ரவுண்ட் நெக்குக்கு அதுக்கப்புறம் யூ நெக்குக்கு எந்த நெக்குக்கு வேணால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக அழகாக வந்திருக்கும். இப்போ இதோட ஃபைனல் அவுட்புட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள். சூப்பராக அழகாக நம்மளுக்கு வந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து மேலே வந்து ஒரு லைன் நம்ம வந்து கொடுத்த மாதிரியே நம்மளுக்கு வந்து இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேண்டுக்கு வந்து அந்த பார்டர் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த ப்ளவுஸ் வந்து சாரீக்கு வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டாக வந்து இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து அது கான்ட்ராஸ்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு கஸ்டமரோட ப்ளவுஸை நம்ம வந்து எப்படி நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இந்த சாரியில் வந்து காப்பரில் வந்து சரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஃப்ளவர் டிசைனாக ஃப்ளவர் அதுக்கப்புறம் வந்து கொடி மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு வெந்தய கலர் மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாடி கலர் வந்து க்ரீன் கலர் டார்க் க்ரீன் கலர் இருந்தது. அதுலேயே வந்து நல்ல ஒரு பெரிய பெரிய காப்பர் டிசைன்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மாங்காய் டிசைன் வந்து நல்லா அந்த ஷைனிங்காக வந்து அங்கங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதோட அளவு ப்ளவுஸு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த பீஸெல்லாம் நாங்கள் வந்து இப்போ கட் பண்ணிட்டோம். இதில் வந்து கஸ்டமர் வந்து எங்களுக்கு பைப்பிங்கே வந்து அந்த க்ரீன் கலரில் வந்து வைங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த அளவு ப்ளவுஸ் வந்து நாங்கள் தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்து அது வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால அதை எங்களுக்கு வந்து திருப்பி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக வந்து இருந்தது. இதில் நம்ம வந்து என்ன டிசைன் பண்ணாலும் அது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு கிராண்ட் லுக் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாரீ பார்த்தீங்கன்னா மறக்காமல் அதை வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் அதை வந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு அழகாக இருக்கும். ப்ளவுஸில் வந்து சாரியோட பாடி கலரை வந்து பைப்பிங் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த க்ரீன் கலர் நாங்கள் வந்து பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு அதுக்கப்புறம் ஹேண்டுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டேசல்ஸில் வந்து ஒரு ஃப்ளவர் அந்த பெல் மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். பாருங்கள் எவ்வளோ கான்ட்ராஸ்டாக இருக்குன்னு. இது வந்து இன்னொரு கஸ்டமர். இந்த சாரீ வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்டாக தான் வந்து கிடச்சிது. இதுதான் வந்து ப்ளவுஸு. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பல்லு. வந்து பல்லுவில் வந்து லைன் டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட ரேட் வந்து 880. அதுக்கப்புறம் பாடி கலர் வந்து லைட் லாவெண்டர் கலரில் வந்து இருந்தது. இதோட ப்ளவுஸ் கலர் வந்து இந்த சாரீக்கு வந்து ரொம்ப அந்த கான்ட்ராஸ்டாக வந்து இருந்தது. இந்த சாரீ வந்து நல்லா வந்து சாஃப்டாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸு அதுக்கப்புறம் வந்து பாடியில் வந்து ஒரு காப்பரில் வந்து புட்டாஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த கஸ்டமர் வந்து எப்போவுமே வந்து க்ளோஸ் நெக் தான் வந்து போடுவாங்க. அவங்க எந்த ஜுவல்லரிஸும் வந்து வேர் பண்ண மாட்டாங்கன்னு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னு.
கஸ்டமர் வந்து இதை வந்து வேர் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக அழகாக அவங்களுக்கு கரெக்ட் ஃபிட்டிங்கில் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஹேண்டுக்கு வந்து அந்த பெரிய பார்டர் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸுக்கு கீழே வந்து அந்த குட்டி பார்டர் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் பேட்ச் ஒர்க் டிசைன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 2 சாரீ காமிச்சேன்ல, அதோட டிசைன் தான் இது. இது வந்து கஸ்டமரே வந்து இந்த 2x2ல வந்து மெட்டீரியல் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. சாரியில் இருக்கிற அந்த ரன்னிங் ப்ளவுஸை வந்து நாங்கள் வந்து பாம்பாமுக்கு அதுக்கப்புறம் வந்து பைப்பிங்க்கும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அந்த பாம்பாம் வந்து நம்ம பேக் நெக்குக்கு வந்து வைக்க போகிறோம். அதுக்கு நாங்கள் வந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் வந்து எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த இதில் தான் நம்ம வந்து பாம்பாம் வந்து வைக்க போகிறோம். ஹேண்டுக்கு வந்து நாங்கள் அதெல்லாம் வந்து கொடுத்துட்டோம் பாருங்கள். கஸ்டமர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டு எனக்கு பாம்பாம் வந்து வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் நெருக்கமாகவும் வந்து வைக்கலாம். இப்போ நாங்கள் வந்து டேசல்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 5 இன்ச் வந்து கீழே, அதுக்கப்புறம் 5 இன்ச் வந்து மேலே வந்து எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் சைடாக வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 பார்ட்டாக நம்மளுக்கு வந்து வரும். இந்த பீஸ் வந்து நாங்கள் அந்த சாரீ பார்டர்லேருந்து தான் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். இதில் வந்து ஒரு 4 பாம்பம் வந்து வச்ச மாதிரி நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். காமிக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி 4 பாம்பம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து 2ஆக வந்து மடித்து போட்டு சென்டரில் வந்து நம்மளுக்கு வந்து நாட் வச்ச மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து இது 2மே வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு கிராண்ட் லுக்கு காமிக்குது பார்த்தீங்களா? சூப்பராக அழகாக நம்மளுக்கு வந்து அந்த டேசல் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த பேட்ச் ஒர்க் அந்த டிசைன் நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். காமிக்கிறோம் பாருங்கள். இவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருந்தது. கஸ்டமர் வந்து வேர் பண்ணிட்டு சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுலேயும் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு வந்து மேலே எனக்கு வந்து ஒரு 2 to 3 பஃப் வந்து வச்சு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த சாரீ வந்து ஒரு செட் சாரீ மாதிரி எடுத்திருந்தாங்க. ஒரு ஃப்ளாட்லேயும் வந்து ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்து சேர்ந்து இந்த மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. இதோட ஃபைனல் அவுட்லுக் பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக இருக்குன்னு. இது வந்து பேட்ச் ஒர்க்கில் வந்து இது வந்து செகண்ட் சாரீ. இப்போ தேர்ட் சாரீ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இது வந்து ட்ரெண்டிங் டிசைன் தான் நாங்கள் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேண்டுக்கு வந்து அவங்க ஒரு பஃப் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கோல்டன் கலரில் வந்து லேஸ் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஹேண்டுக்கு. சாரியில் இருக்கிற அந்த ரன்னிங் ப்ளவுஸை எடுத்து தான் அந்த ஹேண்டுக்கு வந்து வைக்க சொல்லிவிட்டு அது வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி அந்த கோல்டன் லேஸ் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பேக் நெக்கில் வந்து அந்த ரன்னிங் ப்ளவுஸை எடுத்து அதில் வந்து டிசைன் வைக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி அந்த கோல்டன் லேஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து அந்த சாரீ கலருக்கே நாங்கள் வந்து பைப்பிங் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டேசல்ஸ் வந்து ஒரு குட்டி டேசல்ஸ் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் சாரியில் இருக்கிற ப்ளவுஸ் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.